ப்ரோ வைப் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2026ஆம் ஆண்டு மே மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள். இந்த மாற்றங்கள் எதன் மூலமாக ஏற்பட போகுது அப்படின்னா, கோச்சார கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய நவ கிரகங்களுடைய செயல்பாடு. கிரகங்கள் மிக அதிகமாக முக்கியத்துவம் மாத பலன் நம்ம எடுக்கிற எந்த கிரகத்தை எடுப்போம்னா நம்முடைய சூரிய பகவான் எடுப்போம். ஸோ அப்படிப்பட்ட சூரிய பகவான் இந்த மே மாதம் தொடக்கத்தில் மேசராசியில் 15ஆம் தேதி கிட்ட கரெக்டாக என்ன பண்ணுவார்னா ரிஷபராசி பேர். அவர் 2 இடங்களில் இந்த மாத பலனில் மாற்றம் அடைகிறார். அதை தவிர்த்து மற்ற ஏனைய கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்காங்களோ, உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்துல இருக்காங்களோ அதனுடைய அடிப்படை, அதே போல் பார்த்திங்கன்னா அவங்க எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்காங்க, ஸோ அதனுடைய அடிப்படையில் வச்சு உங்களுக்கு இந்த பலன் சொல்லியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய தெளிவான மாற்றங்கள் மற்றும் கவனங்கள் என்ற விஷயங்களை எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பெஸ்ட்டான விஷயம், உங்களுடைய மனநிலை ஒருநிலைப்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. கிட்டத்தட்ட இப்போ தான் உங்களுடைய ராசி அதிபதி 7.5 பிணியை விட்டு விலகி 3ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். அப்போ பல முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. சிறு வயதுலேருந்து அதிகமாக முயற்சி, அதாவது ஏதோ 2 வருஷம் 3 வருஷம் முயற்சி எடுத்தால் சரின்றலாம். நாங்கள் சிறு வயதுலேருந்தே எங்களுடைய முயற்சி என்பது எல்லா பக்கமும் எடுக்கின்ற ஒரு பயிற்சியாக தான் இருக்குது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் யாருன்னா அது நீங்கள் தான். நான் சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டு இருக்கேன், சின்ன வயசுலேருந்தே போராடிக்கிட்டு இருக்கேன், சிறு வயதுலேருந்தே என் குடும்பத்துக்காண்டியே நான் உழைக்கிறேன் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அவங்கள கூட்டு வச்சு கேட்டால் அது உங்கள் ராசிக்காரங்க மகர ராசிக்காரங்க தான். ஏன்னா நீங்கள் அப்படி ஒரு வாழ்க்கையை தியாகியாக உங்களுடைய கர்மா இதுதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வாழக்கூடிய நபர்கள். ஸோ இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் மன நிறைவுகள் அதிகமாக இருக்கும். மன போராட்டங்கள் அப்படியே படிப்படியாக குறைஞ்சிட்டே இருக்கும். உங்கள் வீட்டில் உறுதியாக ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான சாத்தியம் அதிகமாக இருக்குது. அதேபோல் மகர ராசிக்காரங்க இந்த மாதம் மே மாதத்தில் மேக்சிமம் உங்கள் சுய ஜாதகமும் வலிமையாக இருந்தால் ஒரு இடம் வாங்கக்கூடிய அமைப்பு உங்கள் பேர்லேயோ அல்லது உங்கள் மனைவி பேர்லேயோ, உங்கள் வீட்டில் உள்ள உறவுகள் என்று சொல்லக்கூடிய அம்மா அப்பா பேர்லேயோ ஒரு இடம் வாங்கக்கூடிய அமைப்பு உறுதியாக உண்டு. உங்கள் மூலமாக தான் வாங்குவாங்க. நீங்கள் சேர்த்து வச்ச காசை எடுத்து கொடுத்து வாங்கக்கூடிய யோகம் உண்டு. எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, வலுவாக இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுடைய ராசியின் அதிபதியோடு சேர்ந்து செவ்வாய் இருக்கார். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல்ல மாற்றம். 4ஆம் இடத்த அதிபதி உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல அமர்ந்து உங்களுடைய முயற்சி மூலமாக ஒரு சொந்த வீடு, சொந்தமாக இடம் வாங்கக்கூடிய தன்மையை கிரக ரீதியாக கொடுப்பார். ஆனால் சில தடங்கல்கள் வரும். ஆனால் தடங்கள் என்பது உங்களுக்கு ஒரு படிக்கட்டு தானே. ஒரு பாட்டில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் பாடுவார்ல, வாழ்க்கையில் 1000 தடைகள் அப்பா, அந்த தடைகள் ஒவ்வொன்றும் உனக்கு படிக்கல்லப்பாங்கிற மாதிரி தான். நீங்கள் தடை எல்லாத்தையும் தகர்த்து வச்சு கண்டிப்பாக வாங்கக்கூடிய யோகம் கோச்சார ரீதியாக உண்டு. உங்கள் சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் அதுக்கு ரொம்ப சப்போர்ட். மேலும் மகர ராசி என்பவர்களுடைய மனதில் உள்ள கவலைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் விலகும். உங்களை புரிந்து கொள்ளாத உறவுகள் இனிமேல் புரிவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளணுமா வேண்டாமா நீங்கள் தான் முடிவு. ஏன்னா உங்களை புரிஞ்சுக்கிறாமல் ஒருத்தவங்க போயிட்டாங்கன்னா அவங்க எக்கார்ந்த கொண்டும் 7 ஜென்மம் எடுத்தாலும் புரிவாங்களாங்கிற டவுட் தான். அப்போ என்ன பண்ணுங்கள், உங்களை திரும்ப தேடி வந்து பேச வராங்கன்னா அந்த இடத்துல உங்களோட 2 சுய ஜாதத்தை செக் பண்ணுவீங்க. தசாபுத்தி வலுவாக இருந்தால் மட்டும் ஏற்றுக்கோங்க, இல்லைன்னா ரிஸ்க் எடுக்காதீங்க. கோச்சார கிரகம் என்பது குறிப்பிட்ட காலம் மட்டும்தான் செயல்படும். அடுத்து தசாபுத்தி பலவடி லாக் ஆகிடுச்சு மாட்டிக்கிடும். ஸோ இது ரொம்ப முக்கியம். அதே போல் பார்த்திங்கன்னா நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, வார்த்தைகளில் நிதானம் தெரியும். யார்கிட்டயா வாக்கு கொடுக்குறது ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட்.
வாக்கு கொடுத்து உங்கள் வாழ்க்கையை தான் தொலைச்சிருக்கீங்க. ஓகேவா? ஸோ அந்த வாக்கு கொடுக்குறது, இந்த பணம் கொடுத்து ஏமாறுறது, இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. ஓகேவா? இதில் நீங்கள் கரெக்டாக நிதானமாக யாருக்கும் வாக்கு கொடுக்காம, யாருடைய குடும்ப விஷயங்களை போய் தலையிடாமல், யார் மேலேயும் அதிக அக்கறை காட்டி அதிகமாக அன்பு கொடுக்காம நீங்களாக இருந்தால் உங்களை வெல்ல யாரும் கிடையாதுங்கிற மாதிரி ஒரு வெற்றி பெறக்கூடிய அற்புதமான தொடக்கம் இந்த மே மாதத்திலிருந்து நடக்கும். நேர்களே, தற்போது வரை நீங்கள் பொறுமையாக நான் சொன்னதை கேட்டுட்டு ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ஃபஸ்ட்டு என்னுடைய நன்றி. இது பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்களுடைய செயல்பாடு. இது உங்களுடைய லைஃப்பில் குறைஞ்சது ஒரு 20-30% ஒரு மாற்றம் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்க எல்லா விஷயமும் நடந்துருமா? நீங்கள் எதிர்பார்க்க அப்படியே நடக்குமா அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் என்னென்னா உங்கள் சுய ஜாதகம் வேணும். உங்கள் சுய ஜாதகத்தில் தற்போது கிரக அடிப்படையில் தசாபுத்திகள் வலுவாக இருந்தால், உங்களுக்கு நல்ல தசாபுத்தி ஓடினால், அதே போல் பார்த்திங்கன்னா கிரக சேர்க்கையில் உங்கள் சுய ஜாதகத்தில் கிரக சேர்க்கை வலிமையாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான விஷயங்களும் வெற்றி பெறும் என்பது உண்மை. அப்போ இதை தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே உள்ள நம்முடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க. உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, தற்போது எந்த நாட்டில் இருக்கீங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் அனுப்பிவிட்டிங்கன்னா உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுடைய உங்களுடைய ஜாதகம் சார்ந்த கேள்விகளுக்கு உங்களுடைய ஜாதகத்தை நல்லா கணித்து உங்களுக்கான பதில் தர நான் ரெடியாக இருக்கேன். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஜாதகமே இல்லை, பிறந்த தேதி தெரியாது, வருடம் மட்டும் ஏதோ ஞாபகம் இருக்குது. அப்போ என்னுடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கலாமான்னு கேள்வி கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கும் சரி, இதே போல் கேள்வி கேட்காம மனசுக்குள்ளேயே ஒரு எண்ணத்தில் இருக்க உங்களுக்கும் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறீங்களா, அந்த நேரத்தை பிரசன்னமாக எடுத்து உங்களுடைய வயதின் அடிப்படையில் உங்களுக்கு கடந்த காலங்களில் என்ன நடந்திருக்கும், ஸோ எதிர்காலத்தில் என்ன விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறத துல்லியமாக பிரசனம் என்ற மிகப்பெரிய கருவியின் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை கணித்து கூற முடியும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா விருப்பப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்க. இதை தாண்டி நான் பேசின வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு, அதேபோல் உங்களுடைய உறவில் உள்ள அனைவருக்குமே வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தான் பெற்ற இன்பத்தை இந்த வையகமும் பெறணும்னு சொல்லுவாங்களே, பிடித்திருந்தால் அனுப்புங்க. இதுதான் என்னுடைய கருத்து. ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ உங்களை அன்புடன் வாழ்த்தி அன்புடன் தற்போது விடைபெறுவது உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.